கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல நாள் இது. மனுஷனுக்காக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்குது. மனுஷனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். 6 நாட்கள் மனுஷன் அவன் வேலை செய்யலாம், அவன் தன்னுடைய பணியை செய்யலாம், தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆனால் 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா வீட்டில் இல்லை, தேவ சமூகத்தில், தேவனுடைய வீட்டில், தேவனுடைய கூடாரத்தில் அவன் ஆத்மா அன்று தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் மகிழ்ச்சியோடும் துதியின் சத்தத்தோடும் வர வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு வர வேண்டும். தெய்வ பயத்தோடு வர வேண்டும். தேவ நடுக்கத்தோடு வர வேண்டும். மனிதன் தேவனோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நாள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள். இதில் வேலை செய்யக்கூடாது. தேவன் பிரமாணமாகவும் கட்டளையாகவும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் மகிமைப்படும்படியான, தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு நல்ல நாளை தேவன் தந்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் தேவனை பாடி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆவியில் நிறைகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை ஊழியக்காரர் மூலமாய் கேட்கிறோம். கேட்டு நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்தங்கள் உண்டு, புத்தி சொல்றது உண்டு, ஆலோசனை சொல்றது உண்டு, கடிந்து கொள்வது உண்டு, எச்சரிப்பது உண்டு. மனிதன் அவனவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை உணர்படியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். அவன் தன்னை திருத்திக் கொள்ளும்படியாகவும் தன் ஆசீர்வாதத்தை இழக்காதபடிக்கு பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த நாள் அவனுடைய சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதலாக, ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக தேவன் அந்த நாள் பேசும்போது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவன் அந்த நாளை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனை நாளை நிறைய பேர்கள் அசட்டை பண்ணுவார்கள். இந்த நாளை அற்பமாய் நினைப்பார்கள். இந்த நாளை அசட்டை பண்ணுவார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு நீ போகணுமா? ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கும் போகணுமா அப்படிங்கிற கேள்வியை தங்களுக்குள்ளே எழுப்பி தேவனை விட்டு தூரம் போற மனிதரெல்லாம் இருக்கிறாங்க. தேவன் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் கொடுத்திருக்கிறார். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இப்போ மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட
ஆசீர்வாதத்தை நீ இழக்கக்கூடாது. பின்வரும் நாட்களில் வேதனைகளும் துக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. பாவம் நிறைந்த உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலையும் பாவங்கள் தலை தூக்குவது உண்டு, பாவத்துக்கு அடிமையாக இருப்பது உண்டு, விடுதலை இல்லாதபடி காணப்படுவது உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடி ஜீவிக்கிற குடும்பங்களும் உண்டு. அதனால இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள், இந்த நாளை புறக்கணிக்கிறார்கள். இந்த நாளை புறக்கணித்து அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை இழக்கிறார்கள். ஒரு காலத்திலெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த வேதாகமத்தை மார்பில் அணைத்து கொண்டு வேக வேகமாய் தேவாலயத்தை சென்று தேவனை ஆராதித்து மகிழ்ச்சியோடு திரும்பி வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாமே தலைகீழ இருக்கு. கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. அந்த நாட்களில் ஆன்லைன் ப்ரேயர், ஆன்லைன் சர்வீஸ், ஆன்லைன் ஆராதிக்கிறது அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது அந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான். ஏன்னா மனிதன் உயிருக்கு பயந்து கொண்டும் ஊசலாடி கொண்டும் வெளியே வர முடியாத சூழ்நிலை, வீட்டுக்குள்ளே அவன் தன் மரணத்தை சந்திக்கக்கூடாது, அவன் ஆத்மா பயத்தில் சாகக்கூடாது, சரீரம் செத்து போகக்கூடாது, அதனால வார்த்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் ஆன்லைன் ஆராதனைகள் நடந்தது உண்டு. அது அந்த காலத்துக்கு. அன்னைக்கு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால அது ஓகே. இன்னைக்கு அப்படி இல்லை. இப்போ கொரோனான்னு சொன்னாலும் நம்ப மாட்டான். கொரோனான்னு சொன்னால் சாவி கிடையாது அப்படிமா. சரி, அது நல்லது. ஆனால் இன்றைக்கு ஆன்லைன் ப்ரேயர் அப்படிங்கிறது தேவனை விட்டு தூரமாய் விலக்கிற நாள். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிறது எப்படி இருக்கும், தேவ சமூகத்தில் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிறது எப்படி இருக்கும், தங்களுடைய பாரங்களை சொல்லி தேவ சமூகத்தில் முறையிடுகிறது எப்படி இருக்கும். இன்னைக்கு அது இல்லை. ஏதோ ஒரு பாஸ்டர் ஆராதிப்பார், வசந்த பேசுவார், இவங்க ஆன்லைன் சொல்லி வீட்டில் டிவி போட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு காணப்படுகிற ஒரு காலம் இது. தேவன் அனுமதிப்பது இல்லை. இதில் நம்ம முழு இதயத்தோட ஆண்டவரை தேட முடியாது, பார்க்க தான் முடியும். என்ன பாட்டு படிச்சுக்கலாம். சிலர் அப்படியே இருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் ப்ரேயர் என்பது இன்னைய காலகட்டத்தில் அதை தொடர்வது சரியல்ல. என் கால் நடக்க வேண்டும், என் சரீரம் தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும், என் இருதயம் அவரை வாஞ்சிக்கிறதுனால என் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும். இது ஆன்லைனில் முடியுமா? இது ஆன்லைனில் முடியுமா? ஐயா, அந்த காலகட்டத்தில் மனுஷன் உயிருக்காக பயந்து போராடி கொண்டிருந்த நாள். ஏதோ கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குது, ஆராதிக்கிறாங்க, செவியில் விழுது, அவங்களும் ஆராதிக்கிறாங்க, வெளியே போக முடியாது. இன்றைக்கு அப்படி அல்ல. அதனால் பிரியமானவர்களே, இந்த ஆன்லைன் ப்ரேயரு, ஆன்லைன் மெசேஜு, ஆன்லைனில் காணிக்கை அனுப்புறது, இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்து விட்டு உங்களுக்கு உங்கள் அருகில் கொடுக்கப்பட்ட சபையில் போய் நீங்கள் தேவனை ஆராதிப்பது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சமம். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த நாளை நீங்கள் இழந்துடக்கூடாது. தயவு செய்து பிரியமானவர்களே, அநேகர் இந்த நாளை அசட்டை பண்ணி உதாசீனமாக நடக்கிறாங்க. அதனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போங்கள். அதில் பரிசுத்த அலங்காரத்தோடு போங்க,
துதியோடு போங்க, தெய்வ பக்தியோடு போங்க, தெய்வ பயத்தோடு போங்க, தெய்வ நடுக்கத்தோடு போங்க, மகிழ்ச்சியோடு போங்க. தேவன் நிச்சயமாக உங்களோடு இடைபடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், நல்ல ஆலோசனை தருவார், உங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய வார்த்தைகள் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருவார். அதை விட்டு வீட்டில் இருந்து சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள். தேவன் தாமே இப்படிப்பட்ட நல்ல நாளை தந்திருக்கிறார். ஏதோ ஒரு வாரத்தில் போக முடியல அப்படின்னா தப்பு இல்லை. ஏதோ ஒரு வாரம் ஆட்டுக்குட்டி எப்போதும் பள்ளத்தில் விழாது. எப்போதாகிலும் ஒரு முறை விழத்தான் செய்யும். ஒரு முறை அது பள்ளன்னு தெரிஞ்ச கூட அந்த பக்கம் போவாது. விழுந்த ஆட்டுக்குட்டியும் தூக்கி நிறுத்துகிறது தான் ஆண்டவராக ஆட்டுக்குட்டி. அதனால ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு நாள் போக முடியல அப்படின்னா கர்த்தர் அதை மன்னிக்கிறார். இதுவே தொழிலாக இருக்கக்கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நல்ல நாளை உதாசீனம் பண்ணாதபடி, அசட்டை பண்ணாதபடி, தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போகாதபடி கவனம் பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் செல்லுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.